ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ண நாளாச்சும் எங்கள்கிட்ட பரோட்டா சாப்பிட்டு, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக சிலோன் பரோட்டாவும் சுட்டு, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் குருமா ஏதோ ஒன்று சொல்லலாம். என்ன தம்பி, அதில் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை என்ன பேரோ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? பன்னீரை வச்சு ஏதோ ஒன்று செய்ய போகிற நண்பர்களே, பராட்டாவோட அதையும் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிற நண்பர்களே, அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடண்டு ஆரம்பிக்கலாம். பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குழச்சி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நான் நிறைய வீடியோ சிலோன் பரோட்டாங்கிற பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்கள், லிங்க் தரேன். இல்லாட்டிக்கு இன்னொரு தடவை குழச்சி காட்டுறேன், சரியா? சும்மா மாவு எடுத்து உப்பும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு தண்ணிக்கு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி நல்லா குழச்சி பிரட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி மடித்து வைக்கிறது தான். இப்போ முதல் இந்த அடுப்பில் வந்து நான் பரோட்டாவை சுட போகிறேன். இந்த அடுப்பில் சுடுவோம். என்ன தம்பி? இந்த அடுப்பில் இதில் பரோட்டா வச்சுடுவோம், அதில் பன்னீர் கறியை வைப்போம். இப்போ சூடாட்டும். இங்கெல்லாம் தோசைக்கல் சூடாயிட்டு இனி வந்து நாங்கள் பரோட்டாவை போடுவோம். இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நாங்கள் முதல் தேய்ச்சி வச்சது எடுத்து இப்படி கையாலேயே தேய்ச்சி விடலாம். கையால் தேய்க்க கஷ்டமான ஆக்கள் நீங்கள் இப்படி சப்பாத்தி கட்டையாலே தேய்க்கலாம், சரியா? இந்த மூலைகள், முடக்குகள், சந்துகள் வந்து இதெல்லாத்தையும் நல்லா வடிவாக தேய்ச்சிட்டு இங்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு நாங்கள் தேய்ச்சி வச்ச பரோட்டாவை போட வேண்டிய அவியட்டு மறுபக்கம். அங்கே பாருங்கள், சட்டி சூடாயிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டும். இப்போ பரோட்டாவை திருப்பி போடுவோம். மற்ற பக்கம் அவியட்டுக்கும் கொஞ்சமாக இப்படி எண்ணெய். அங்கால பாருங்க, எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடமிளகா, கேப்சிகம், மஞ்சள்லேயும் பச்சை கலர்லேயும் எடுத்துருக்கேன். இதோட கறிமிளகா எல்லாத்தையும் போடுவோம். இதோட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். வதங்குறதுக்குள்ள இங்கே பாருங்கள், இதுதான் பன்னீர். இங்கே இப்படி தான் வரும். இப்போ இதை வெட்டி எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த பன்னீரை வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுக்க வேண்டியா. இப்படி வெட்டி போட்டு இப்படியே போட போகிறதில்லை. குட்டியாக வெட்டிட்டேன், கொஞ்சம் பெருசு. இப்போ பன்னீரை வெட்டியாச்சு. இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா வதங்கிட்டேன். இப்போ பரோட்டா ரெடி ஆகிட்டு பாருங்க. விடு என்ன பார்த்தீங்களா? எப்படி இருக்கணும். இதான் நம்மளோட சிலோன் பரோட்டா. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் கடகடன்னு சுட்டெடுப்போமா. இங்கால இது நிப்பாட்டிட்டேன் அடுப்பேன். இனி சட்டியை வைப்போம். இதில் சூடாட்டுக்கும். இங்கால பாருங்கள், மிக்சி கப்பில் வந்து தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். தக்காளி பழம் இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காஜு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுப்போம். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ பட்டை ஏலக்காயை சேர்ப்போம். இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து நாங்கள் வறுத்து வச்ச பன்னீர், குடமிளகா அது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் போடுறேன். உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் காஜு, தக்காளி பழம், அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்ப்போம். இதில் கலந்தே சேர்ப்போம், எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உப்பு கொஞ்சம் சேர்ப்போம்.
போட்டு கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கு அப்படியே நல்ல வடிவா. இப்போ பாருங்க எங்களோட பன்னீர் கறியா பன்னீர் குருமாவா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உப்பு பார்ப்போமா? உப்பு புளி காரம் எல்லாமே சும்மா செம்மையா தூக்கல நச்சன் இருக்கு நண்பர்களே. நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா? இப்போ இறக்குவோம். இதுக்கு மேலே வத்த வச்சா பராட்டா ஊற்றி சாப்பிடலாம். என்ன தம்பி இங்கே ஒரு ஆள் இருக்கிறார் பன்னீர்காரன், அவருக்காக தான் செய்த நண்பர்களே. இன்றைக்கு என்ன இருக்கோ தெரியா இந்த பன்னீரில் சுவையான பன்னீர் கறி ரெடி. வாங்க பார்த்தீங்களா? இங்கால எங்களோட சிலோன் பராட்டா கறியை பார்த்தா சட்டி பெருசாக கிடக்கு, பராட்டா பார்த்தா சின்ன மாதிரி இருக்கு. ஆனால் இல்லை எல்லாம் உள்ளுக்கு சுட்டுருக்கு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா எங்களோட சிலோன் பராட்டாவை எப்படி இருக்கு? பன்னீர் குடை மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கா. ஆனால் சூட்டோட மாற்றது சோவாதான் நெடுக. நீ சாப்பிட்டு பாருண்டா இருக்க. இங்கே பாருங்க பராட்டாவை பேப்பர் மாதிரி பியோணும் இப்படி. இல்லைங்களா? இப்படி பிச்சு போடும் சாப்பிடலாம். ஓ இன்னும் சூடு. பாருங்க பன்னீரை உண்மை வேறு லெவலாக இருக்குது. சூட்டுல கண்ணே கலங்குறாங்க. செம்மையாக இருக்குது. நம்ம கொதிக்க இறக்கிட்டு அம்மா வாங்க வாங்கண்டா என்ன செய்கிறது? இங்கே பாருங்க குடமிளகாய், இது வந்து கேப்சிகம். உரைப்பெல்லாம் நல்லா கணக்க சூப்பராக இருக்கும். எவ்வளோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கேன். சும்மா பன்னீர் வேறு லெவலேண்டா. பிச்சு போட்டு ஊற்றி குழாச்சும் சாப்பிடலாம். ஆனால் சுடுவது இதுதான் நண்பர்களே. நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன், உங்களுக்கு காண்டாயிருவீங்க. இது வந்து இப்படி பாருங்க குடமிளகாயும் பன்னீரையும் சேர்த்து எடுத்து சாப்பிடணும். இப்படிங்க செம்மையாக இருக்கும். அடி தூள் நண்பர்களே, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா நல்லா இருக்கு. நான் சாப்பிடுவாரன் செம்மையாக இருக்குது.